ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம்மேட் சவர்மா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வீட்லேயே ஹோம்மேட் சவர்மா பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவையோ அந்த அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் பட்டர் ஆட் பண்ணேன். பட்டர் தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கம்பல்சரியே கிடையாது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போது தனியாக நான் ஒரு சிக்கன் எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். நான் எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் சால்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65 பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக வச்சிடலாம். இதில் நான் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுதான் நான் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தவாவில், அதாவது தோசைக்கல்லில் நான் என்ன பண்ணுறேன்னா ஆயில் போட்டுட்டு அந்த சிக்கன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கிறேன். இது நம்மளோட விருப்பம் தான். நம்ம தவாலையும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம பேனு, கடாய் எதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சிக்கன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரே அப்படியே நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிற மாதிரி வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பேனில் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பேனில் பண்ணிக்கோங்க, இல்லை கடாயில் பண்ணுறது ஈஸியாக இருந்தால் கடாயில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கேரட்டையும் கோஸையும் தனியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கல்லில் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு உருட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த சப்பாத்தி இதை நம்ம மைதாவில் பண்ணியிருக்கோம். அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மைதாலையும் பண்ணலாம், கோதுமையிலும் பண்ணலாம். மைதாவில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வரும், அந்த ஷவர்மாவோட இது இருக்கும். ஸோ அதனால நான் இன்றைக்கி மைதா எடுத்திருக்கேன். நம்ம கோதுமையிலையும் பண்ணலாம். கோதுமையும் மைதாவும் மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை தனியாக கோதுமை மட்டும் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் கேரட்டும் கோஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் சால்ட்டும் ப்ளஸ் மயனஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மயனஸ் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வீட்டிலே பண்ணி வச்சுருக்க மயனஸ் தான் அது. இதில் மயனஸ் அந்த சப்பாத்தியில் அப்ளை பண்ணிவிட்டு அது கூட இந்த இப்போ கேரட்டும் கோஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதையும் நான் இது கூட உள்ளே வச்சுக்கிறேன் ஸ்டஃபிங்ஸ்க்காக, அந்த ரோல்குள்ளே வைக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எடுத்து அழகாக ரோல் பண்ணோன்னா முடிஞ்சது. அழகாக சூப்பராக சவர்மா நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இது சவர்மான்னு சொல்லலாம், இல்லை நம்ம சிக்கன் ரோலுன்னு சொல்லலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதை ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching, friends.